ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தட் சம்மர் எபிசோட் 5. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் ஸ்டோரி புரியும். இப்போ நம்ம எபிசோட்குள்ள போலாமா? எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே லாஸ்ட் நைட்டு 2 பேரும் அப்படியே ரொம்ப ரொமான்டிக்கா இருந்தானுங்களா. அதை முடிச்சுட்டு 2 பேரும் பேசுறாங்க. உனக்கு லாவான்னு எதுக்குடா பேர் வச்சாங்கன்னு சொல்லி வேவ் கேட்கறான். என் அம்மா என் அப்பாவுக்கு 2 பேருக்கும் லாவாங்கிற பேர் பிடிச்சிருக்கு, என் அப்பா தான் எனக்கு லாவான்னு பேர் வச்சாருன்னு சொல்ல, ஓ அப்படியா, நான் நினைச்சேன் நீ ரொம்ப ஹாட் அதனால இந்த பேர் வச்சாங்கன்னு. ஏன் நேற்று நைட் நான் ரொம்ப ஹாட்டா இருந்தேனா அப்படிங்கிற மாதிரி காலையிலேயே நம்ம சார் போட ஆரம்பிச்சிட்டாரு. உன்னோட உண்மையான பேர் என்னன்னு சொல்லி கேட்க, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு அவனோட கார்டு எடுத்து காட்டுறான். அதுல பார்த்தா இவனோட பேர் வேற மாதிரி போட்டிருக்கு. டிவாகோன் ரப்பிபோங் அப்படின்னு இருக்கு. அந்த பேர் எனக்கே வாயில வரல. இதுவும் நல்லா இருக்கேன்னு சொல்ல, திவாகோங்னா சன்னு அர்த்தம், ரப்பிபோங்னா என் அப்பாக்கு சன்னுனா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அந்த ஃபேமிலி நேம சேர்த்து விட்டாரு, அவ்வளவுதான். அப்புறம் என்ன உனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட பேர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா எனக்கு ஒரு ரியல் நேம் இருக்கும்ல. வேவ் நல்லா இருந்தாலும் என்னோட பர்த்டே, என்னோட பேரண்ட்ஸ், என்னோட உண்மையான பேரு அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. ஆக்சுவலி அங்கிள் பெங்கும் நீயும் இல்லைன்னா கண்டிப்பா நான் எப்படி இருப்பேனே தெரியலன்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ இதை பத்திலாம் எதுவும் யோசிக்காத, நான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன் விடு அப்படிங்கிற மாதிரி. உனக்கு கண்டிப்பா ஒருத்தர் உன்னை தேடி வருவாங்க, அப்ப கண்டிப்பா உன்னை பாத்துக்க ஒருத்தங்க இருப்பாங்க, உன்னை லவ் பண்ற ஒருத்தர் இருப்பாங்க, புரியுதா அப்படின்னு சொல்லி இவன் அவனை கன்வின்ஸ் பண்ற மாதிரி பேசுறான். பாக்கலாம், எல்லாருமே இறந்து போயிருந்தா என்ன பண்ண முடியும்? ஒருவேளை என்ன கொலை பண்ணணும்னு நினைச்சவன் என் பேரண்ட்ஸையும் கொலை பண்ணியிருந்தா ஒண்ணுமே இல்ல, எல்லாமே முடிஞ்சிருக்கும். என்னை தேடி யாருமே வரமாட்டாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். நீ அந்த மாதிரிலாம் நினைக்காத, கண்டிப்பா ஒருத்தர் உன்னை தேடி வருவாங்க. உன்னோட பாஸ்ட பத்தி நீ தெரிஞ்சுக்க கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ இப்ப என்னோட சேர்ந்து உன் ப்ரெசண்ட்டை என்ஜாய் பண்ணு, ஓகே? அப்ப ஃபியூச்சரை பத்தி எனக்கு தெரியல, அப்ப நீ எப்படி இருக்கியோ, நீ சந்தோஷமா இருந்தா என் கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு அவன் கணத்துல ஒரு கிஸ் பண்றான். ரொம்ப ஹாப்பியா இருக்கு இவனுக்கும். அப்புறம் 2 பேர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இவனை டிரா பண்றதுக்காக வந்திருக்கான் அந்த மியூசிக் கிளாஸ்க்கு. சரி, நான் மியூசிக் கிளாஸ் முடிச்சுட்டு வந்துடுறேன், நீ வெயிட் பண்ண, சரியான்னு சொல்ல, சரி சரி ஓகே, சீக்கிரம் வந்துருங்க மிஸ்டர் தவாக்கோன் ரப்பிபோங்னு சொல்ல, ஹலோ டீச்சர், ஓவரா பேசுறீங்க டீச்சர், இந்த மாதிரிலாம் பேசுனீங்க அவ்வளவுதான். மிஸ்டர் டீச்சர், நான் ஹோம்ஒர்க்கை மறந்துட்டேன், எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். போதும் நிறுத்து, யாராவது பார்த்தா அவ்வளவுதான். அவன் வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அந்த குட்டி பையன். நான் போயிட்டு வரேன், ஈவினிங் பார்க்கலாம் பாய்னு சொல்லிட்டு வேகமாவே அந்த பக்கம் போறான். ஓகே பாய்னு சொல்லிட்டு இவன் போகவே விட மாட்டேங்கிறான். வேணும்னே ஹாரன் அடிச்சு அவனுக்கு பாய் சொல்லிக்கிட்டே இருக்கான். டே போதும்டா, இதுக்கு மேல வெயிட் பண்ணா லேட் ஆயிடும்டா, நான் போறேன்னு சொல்ல, ஓகே டீச்சர் பாய் பாய்னு சொல்லி அவனுக்கு பாய் சொல்லிட்டு அப்படியே திரும்பி பாக்குறான். அதுக்கப்புறம் எங்க அங்கிள் கூட ஹெல்ப் பண்ணத்தான் வந்திருக்கான், கட் அவுட் எல்லாம் வைக்கிறக்கான். அந்த எலெக்ஷன்ல அங்கிள் நிக்கிறாருல, அதுக்கு அங்க 2 பேர் வராங்க. அவங்க 2 பேர் வந்து, நீ எலெக்ஷன்ல நிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்ல, அப்ப கண்டிப்பா எங்க ஓட்டு உனக்கு தான் சொல்லிட்டு போறாங்க. கண்டிப்பா எல்லாரும் உனக்கு தான் அங்கிள் ஓட் பண்ணுவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி லாவா சொல்ல, அவங்க பேசுறது மட்டும்தான், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நீ எனக்கு ஆப்போசிட்டா நிக்கிறவங்கள பாத்தியா, பெரிய பணக்காரர், இந்த ஐலாண்ட்லயே ரொம்ப நாள் இருக்கவரு, அது மட்டும் இல்லாம முன்னாடி அவர் தான் பிரசிடென்டா இருந்தவர். சோ எனக்கு கிடைக்குமான்னு தெரியல, ஜஸ்ட் ட்ரை தான் பண்றேன், இன்னும் நிறைய கட் அவுட் ஓட்டணும், வா அந்த பக்கம் போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி அங்கிள் போலான்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, அங்கிளும் லாவாவும். உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்டா, நீயும் வேவும் ஒன்னா இருந்தீங்களா நேத்து நைட்னு சொல்லி கேட்க, ஆமா. சரி, எதனாலன்னு கேட்டா, 2 பேரும் யங்ஸ்டர்ஸ், அவ்வளவுதான். நான் சொல்றது தப்பா நினைச்சுக்காத, நீ அவன்கிட்ட க்ளோஸா இருக்க, நான் அதை பத்தி தப்பா சொல்ல. ஆனா இப்போதைக்கு அவனோட ரிலேஷன்ஷிப்ல அவன் கரெக்டா இல்லாதப்ப நீ அவன்கிட்ட அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிறது தப்பு. யோசிச்சு பாரு, அவனோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒருவேளை நீ தான் அவனோட லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தெரியும் போது உன்னை விட்டு அவன் போற நிலைமை வந்தா எப்படி அது ஃபீல் ஆகும்? அதை பத்திலாம் நான் யோசிக்கல. நான் அதிகமா யார்கிட்ட அட்டாச் ஆக மாட்டேன் அங்கிள், விடுங்கன்னு சொல்ல, பட் நீ தப்பா பேசிக்கிற, தப்பா புரிஞ்சுக்கிற. நீ பார்ல மீட் பண்ணி ஒன் நைட் ஸ்டாண்டா ஒருத்தர் கூட இருந்து அது அதோட முடியிற விஷயம் இல்ல. வேவ் அந்த மாதிரி இல்ல, பாத்து நடந்துக்கங்கிற மாதிரி அங்கிள் சொல்ல, லாவாக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அங்கிள் சொல்றதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், ஏதோ யோசிக்கிறான். சேம் டைம் அடுத்து வேவ காட்டுறாங்க. வேவ் அங்க இருக்கான், அந்த பையன் குட்டி பையனை காணும். சோ அங்க இருக்கிற அந்த லைப்ரரின்ட்டு போய் கேட்க, அவன் வந்துருவான், ஏன்னு தெரியல இன்னும் காணும், அவன் வீடு பக்கத்துலதான் இருக்கு, நீ வேணா போய் பாத்துட்டு வரியா அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. பக்கத்துல அவரோட சைக்கிள் நிக்குது. சரி ஓகே, அப்ப நான் போய் பாத்துட்டு வரலாங்கிற மாதிரி சைக்கிள் எடுத்து அவனும் அந்த குட்டி பையனோட வீட்டை தேடி வந்துட்டு இருக்கான். வீடையும் கண்டுபிடிச்சிட்டான். சரி இதான் அவன் வீடுன்னு தெரிஞ்சு கூப்பிட்டு பாக்குறான், அவனை காணும். சரி ஓகேன்னு சொல்லி உள்ள போறான். அங்க கிட்டார் ஒண்ணு இருக்கு, கிட்டாரை பிளே பண்ணிட்டு நின்று இருக்க. பின்னாடி பார்த்தா கையில சுத்தியிலோட ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்காரு. அந்தாலும் இவனை அடிக்க வர இவன் பயந்து போய் அவனை பிடிச்சி தள்ளி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்குள்ள அப்பா அப்பான்னு சொல்லி குட்டி பையன் கத்திட்டே வரான். அப்பதான் தெரியுது அவனோட வீடு அவனோட அப்பான்னு. சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லி வேவ் சொல்றான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? நான் இவனை கூட்டிட்டு போகத்தான் வந்தேன், ஏன் பிராக்டிஸ்க்கு வரலன்னு சொல்லி கேக்குறான்.
இப்ப இவன் பிராக்டிஸ்க்கு வந்து மட்டும் என்ன ஆக போகுது? எங்களை மாதிரி ஏழைகளுக்கு வேலை பார்த்தாதான் சம்பளம் கிடைக்கும், வேலை பார்த்தாதான் வாழ்க்கை வாழ முடியும். இந்த மாதிரி மனசுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணோம்னா அதுல எந்த யூஸும் கிடையாது. என்ன எடுத்துக்கங்க, நான் ஒரு மியூசிஷியன் ஆகணும்னு ஆசைப்பட்டு தான் எல்லாமே பழக்கினேன். ஆனா அதனால என்ன யூஸ்? நான் ஃபேமஸும் ஆகல, இதனால எனக்கு எந்த யூஸும் கிடையாது. யாருமே எங்களோட திறமைய ஏத்துக்க மாட்டாங்க. சோ இது இதோட விட்டுறலாம், இதுக்கப்புறம் அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டான். அதை கேட்டனே அப்படியே வேவ்க்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த குட்டி பையனும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். வேவ்க்கு என்ன பேசுறதுனே புரியல. அப்புறம் அந்த சீனை கட் பண்ண அடுத்து இங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. டாக்டர் ரூட் வந்து கூட இன்னொரு டாக்டர் கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த டாக்டர் இந்த இடத்துல பத்தி எல்லாம் பேசிட்டு, வா இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் நீங்க இங்க இருக்கும் போது நிறைய பழகிக்கலாம் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே நான் உங்க கூட இருந்தா எல்லாமே கத்துக்கலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த புது டாக்டரும் ஓவரா பேசுறான். கரெக்டா அந்த இடத்துக்கு பெங்கு வராரு. ஹாய் டாக்டர் வட் அப்படின்னு சொல்ல, வந்துட்டீங்களா மிஸ்டர் பெங் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கேஷுவலா பேசிக்கிறாங்க. இவரு டாக்டர் மை புதுசா வந்திருக்காரு, இங்கதான் டிரான்ஸ்பர் ஆகி இப்பதான் வந்தாருன்னு சொல்ல, ஹாய்னு சொல்லி ரெண்டு பேர் அப்படி இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. என் பேரு பேங்குன்னு சொல்ல, ஓ அப்படியா, டாக்டர் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ நாங்க சும்மா பேசிக்கிட்டே வந்தோம், இந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கணும் போல ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு நைட் நம்ம டின்னருக்கு எங்கேயாவது வெளியே போலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த மை கேக்குறான். டாக்டர் வீட்டுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. கண்டிப்பான்னு சொல்ல, அது இங்க ரொம்ப ஸ்பைசி ஃபுட்ஸ் அதிகமா இருக்கும், பார்த்து அதிகமா சாப்பிடாதீங்க, சேராது அப்படிங்கிற மாதிரி இவன் பேசுறான். பெங்கு சொல்றதை கேட்டுட்டு, அதெல்லாம் நீங்க பரவாயில்ல நான் ஹேண்டில் பண்ணிப்பேன், டாக்டர் தானே நானுன்னு சொல்ல, சரி ஓகே இன்னைக்கு எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, முக்கியமான வேலை, இன்னொரு நாள் கண்டிப்பா உங்களை கூப்பிட்டு போறேங்கிற மாதிரி நம்ம டாக்டர் மட்டும் சொல்றாரு. சரி ஓகே, ஏதாவது வேணும்னு என்கிட்ட கேளுங்க, இந்த லோக்கல்ல எல்லாமே எனக்கு தெரியும், நான் உங்களை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறேன் சரியா, ஏன்னா இந்த டாக்டர் பத்திரமா பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு, அதே மாதிரி உங்களையும் பாத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ சரி ஓகே சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்கு ஒன்னும் புரியல, அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டான். இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி விட்டு முறைச்சுக்கிட்டே நிக்கிறாரு. ஐயோ என்னடா நடக்குதுங்கிற மாதிரி பெங்கு பாத்துட்டு இருக்க. டாக்டர் இந்த பக்கம் போக ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே பெங்கு போறான். பெங்குக்கு செம்ம கடுப்பா இருக்கு. சேம் டைம் அடுத்து இங்க நம்ம சார் லாவாவை தான் காட்டுறாங்க. அந்த ஊர்ல ஏதோ பாக்ஸிங் மேட்ச் நடக்கும் போல இருக்கு, அதை பத்தி கட் அவுட் போயிட்டு இருக்கு. அதை ஊத்து பாத்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு போகணும்னு தோணுது போல. அதுக்கப்புறம் இவன் வேவை தேடி வர, வேவ் பார்த்தா அவங்க அப்பா கூட உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்து கிட்டார் பிளே பண்ணி காட்டிட்டு இருக்காரு. இவங்க டீப்பா பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வேவ் வந்து லாவா வந்து நிக்கிறான். வேவை பார்த்துட்டு, ஹே வேவ் வா போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, எதுக்கு இந்த மாதிரி தூரமா நீ வந்த அப்படின்னு சொல்ல, அந்த பையனை காணுமா அதான் அவனை தேடிட்டு வந்தேன், அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவங்க அப்பா அவனை பியானோ லியன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல, அதுக்கு நீ என்ன சொன்ன? அதெல்லாம் தப்பு, அவன் ஆசைப்பட்டு பண்ணட்டும்னு சொல்ல வந்தேன்னு சொல்ல, நீ எதுக்கு தேவையில்லாம பேசுற, அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்களோட லைஃப்ல என்ன வேணுமோ அவங்க டிசைட் பண்ணட்டும், நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத, அது மட்டும் இல்லாம ஒர்க் பண்ணா மட்டும்தான் இந்த உலகத்துல வாழ முடியும், மத்தபடி வேற எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி லாவா சொல்றான். லூஸ் மாதிரி பேசுறீங்க மிஸ்டர் டிவாக்கும் டப்பிப்பும், நான் சொல்றத கேளுங்க, லைஃப்ல ஒருத்தருக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும், அந்த குட்டி பையன் ரொம்ப பாவம்னு சொல்ல, நான் ஒன்னும் டாக் கிடையாது, என் கணத்தை பிடிச்சிக்கலாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை பிடிச்சி தள்ளி விட்டு அந்த பக்கம் போயிட்டான். வேவுக்கு ஒன்னும் புரியல, என்னடா இவன் கோவப்பட்டுட்டு போறான்னு. சோ அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. சேம் டைம் அடுத்து இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. சாப்பாடு கொண்டு வருவார்ல நம்ம பெங்கு, டாக்டருக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்க. டாக்டர் ஒரு மாதிரி அமைதியா இருக்காரு. அந்த டாக்டர் உன்னை கரெக்ட் பண்ண வராருன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எனக்கு ஜெலஸா இருக்குன்னு சொல்லி பெங்கு சொல்றான். ஓ நல்லதுதான், அவனும் சிங்கிள் தான் சொல்ல, ஆனா நீ சிங்கிள் இல்ல. ஓ அப்படியா, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பெங்கு சொல்ல, உண்மையாவா, அது எனக்கு ஃபீலே ஆகலையே, எனக்கு என்னமோ பாய் ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி டாக்டர் பேசுறாரு. இப்ப எதுக்கு நீ இந்த மாதிரி இருக்கங்கிற மாதிரி பெங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் கையை பிடிச்சிட்டு அவன் கிட்ட பேசுறான். நீ இன்னும் கோவமாதான் இருக்கியா? நான் எதுக்கு கோவமா இருக்கேன்? நான் கோவமாலாம் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். அதாவது நான் மறந்து போயிட்டேன் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு. ஏன்னா நீ எப்ப எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது இல்லைன்னு சொல்ல, எதுக்கு இந்த மாதிரி நீ பேசுற, இப்ப ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப எங்க ஃபீல் பண்றான். எனக்கு புரியுது, எனக்கும் ஃபேமிலி இருக்கு சரியா, நான் போய் பேசினா அவங்களும் கோவப்படுவாங்க தான், இருந்தாலும் நான் போல்டா பேசலையா, நீ ஏன் தைரியமா இல்லைன்னு சொல்ல, உனக்கு என்ன பத்தி தெரியாதுன்னு சொல்ல, என்ன தெரியாது, ஃபர்ஸ்ட் நீங்க வந்த புதுசு, சரி ஓகே யார்கிட்டயும் சொல்ல முடியாது அதனால நீ மறைச்சு வச்ச, ஆனா இப்ப நீ அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணாத, எனக்கு என்னமோ லாவா சொன்னதுதான் கரெக்ட்னு தோணுது, உன் மனசுல என்ன பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டாக்டர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சேம் டைம் அடுத்து லாவாவை தான் காட்டுறாங்க. லாவா நெயில் கட் பண்ணிட்டு இருக்க. வேவ் வரான். கூட நான் கட் பண்ணி விடுறேன்னு சொல்ல, ஒன்னும் தேவையில்ல நானே பண்ணிக்கிறேன்னு சொல்ல, ஏன் இப்படி இருக்க, கூட நான் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி வந்து நான் நெயில் கட் பண்றான். ஆனா லாவா வந்து எப்படியாவது வேவ் கிட்ட இருந்து கொஞ்சமாவது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக விலகி போயிட்டே இருக்கான். இந்த வேவ் பையனுக்கு அதெல்லாம் தெரியல, இவன் வேணும்னே அவன் கிட்ட க்ளோஸா இருக்கிற மாதிரி ஒன்னு பண்ணிட்டே இருக்கான். இவன் கிட்ட இருந்து எப்படி தள்ளி போலாங்கிற மாதிரியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படியே லாவா அங்க பாத்தியா சன்செட் ரொம்ப நல்லா இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அந்த ஸ்கை ஆரஞ்சு கலர் ஆகும், அப்படியே கொஞ்சம்
கொஞ்சம் கொஞ்சமா மாறும். பிங்க் கலரா மாறினா கூட நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, ஏன்டா பர்பிள் பிங்க் என்னடா பேசுற நீ, என்ன லூசான்னு சொல்ல, நான் சீரியஸ் அதான் சொல்றேன். அந்த மாதிரி வரும்போது அந்த பியூட்டி ஆஃப் நேச்சர் அதை ரசிக்கும் போது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஐலாண்டோட ஸ்பெஷலே அதுதான். என்ன இதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, என்ன ஹாப்பியா இருக்கு அது தெரியல, பட் நான் யாரா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி இப்ப நான் ஹாப்பியா இருக்கேன். அந்த சந்தோஷம் எனக்கு எப்பயுமே இருக்கணும். சோ அதான் எனக்கு மியூசிக் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஆசைப்பட்ட எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்ல, எல்லாமே கிடைச்சிருக்குன்னா ஏன்னா எனக்கு என்னோட சன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு டக்குனு அவன் கணத்துல கிஸ் பண்ணிட்டு வேவ் அவன் கணத்தை பிடிச்சி கிள்றான். இதெல்லாம் கேட்கும் போது லாவாக்கு ஒரு மாதிரி இருக்கு. நானே கட் பண்ணிக்கிறப்போ அப்படின்னு சொல்லி அவன் கையில இருந்து நெயில் கட்டரை புடுங்கிட்டு அந்த பக்கம் ஓடுறான். என்னடா இவன் இப்படி தள்ளி தள்ளி போறானேங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு வேவுக்கு. லூசு மாதிரி இருக்கான், அப்பப்ப இப்படித்தான் கிளம்பிடும் போல இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. சேம் டைம் அடுத்த நைட்டு ரெண்டு பேரும் ஒரே பெட்ல தான் படுத்திருக்காங்க. பட் லாவாக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவனுக்கு வேவ் பக்கத்துல படுக்கவே பிடிக்கல. வேவ் அவன்கிட்ட அப்படி க்ளோஸா பிஹேவ் பண்ணிட்டே இருக்க இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. தள்ளு எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, பட் எனக்கு பிடிச்சிருக்கே, உன்னோட ஸ்கின் ஃபீல் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துலயே போய் படுத்துட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப ஹாட்டா இருக்க மாதிரி இருக்கு, கையெடு அப்படின்னு சொல்ல, ஹாட்டா இருக்கா சரி ஓகே அப்ப நீ உன் டிஷர்ட் ரிமூவ் பண்ணிடு, நானும் ரிமூவ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் டிஷர்ட்டை கழட்டிட்டான். அப்படியே லாவா கிட்ட பார்த்துட்டு நீயும் கழட்டுன்னு சொல்ல கோவம் வந்துருச்சு, பிடிச்சி உன்னை தள்ளி விட்டான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாத, எனக்கு சுத்தமா பிடிக்கல, எனக்கு இந்த மாதிரி இருக்க பிடிக்கல, நான் வெளியே போய் படுக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமா வெளியே போய் படுத்துட்டான். இவனுக்கு ஒண்ணும் புரியல, ஃபர்ஸ்ட் பார்த்தா க்ளோஸா இருக்கான், இப்ப பார்த்தா இப்படி இருக்கான், என்னதான் நடக்குது அவனுக்கு, எதனால அவன் எப்படி இருக்கான்னு புரியாம ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கான். அடுத்து நம்ம லாவா பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் டாமோட சேர்ந்து. ஏன்டா உனக்கு என்னடா பிரச்சனை, கல்யாணம் பண்ணிக்க போறியா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எப்படியாவது பாக்ஸிங் மேட்ச்ல வின் பண்ணி என் அப்பாவோட பைக் எடுக்கணும், அதுக்காக தான் நான் ஏதாவது ட்ரை பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்ல, நீ ஒரு ஆர்கிடெக்ட் ஏதாவது பில்டிங் டிசைன் பண்ணாலே நிறைய பணம் சம்பாதிப்பில்லன்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு செட் ஆகாதுன்னு சொல்ல, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குட்டா, உனக்கு கிராட்டை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி டம்மு கேக்குறான். ஏன் உனக்கு பயமா இருக்கா, இல்லையே எனக்கு எதுக்கு உமால பயம், உன்னை பார்த்தாலே பொறுக்கி மாதிரி இருக்கு, ஏன்டா ஓவரா பேசுற, இந்த மாதிரி ஸ்டைலிஷான பசங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் மாதிரி லாவா சொல்றான். ஆனா அவன் என் டைப் கிடையாது. உன் டைப் இல்லனா உன்னோட டைப் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியே வேவ பத்தி தான் திங்க் பண்றான். வேவ் பேசிட்டு இருந்தது அதெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வருது. வேவ் நீ அவனை கூப்பிட்டது, அவன் ஸ்லோ மோஷன்ல திரும்பி பார்த்தது, அதெல்லாமே யோசிக்க எனக்கு வேவத்தான் பிடிக்கும் டைரக்டா சொல்லுவான்னு நினைக்கிறேன். பட் இவன் அதெல்லாம் சொல்லல. என் டைப் கிடையாது, என்னோட டைப்லாம் நீ எதிர்பார்க்கிற மாதிரி இல்ல, அதெல்லாம் வேற மாதிரி விடு, நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்ல, அப்ப இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, இதுக்கப்புறம் கிராட்டை எப்படியாவது நான் கரெக்ட் பண்ணிடுவேங்கிற மாதிரி டாமுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்புறம் இங்க நம்ம வேவ் பையன் தான் அங்க இருக்க ஒரு ஆன்டி கிட்ட எப்படியாவது சதன் லாங்குவேஜ் சதன் தாய் கத்துக்கிற ஆசை இருக்கும் போல, அவன் அப்படியே ட்ரை பண்ணிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆன்டி சொல்லிட்டு இருக்க, ஆமா எங்க பெங்கு லாவாவெல்லாம் காணும்னு வேவ் கேக்குறான். உனக்கு தெரியாதா, இன்னைக்கு கோயில்ல ஒரு முக்கியமான சடங்கு இருக்கு, அதுக்காக போயிருக்காங்க, நீ போகலையான்னு சொல்ல, இல்ல நான் போகலன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்கிட்ட சொல்லாமே அவன் போயிட்டானேன்னு. அப்புறம் சைக்கிள் எடுத்துட்டு எப்படியாவது லாவா மீட் பண்ணுங்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கான். சேம் டைம் இங்க பார்த்தா அந்த கோயில் அந்த பூ இதெல்லாம் சேல் பண்ற மாதிரி, சேல் பண்ணல, அதை வந்து கோயிலுக்கு வரவங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக கிராட் இருக்கா. அங்க போய் வேணும்னே எப்பயும் போல அந்த டம்மு பையன் ஓவரா பேச, எரும மாடு நீ எதுக்கு இங்க வந்த போடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாவா கையில கொடுத்துட்டு வேவெங்கன்னு கேட்க, அவனுக்கு உடம்பு சரியில்லை வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறான். அப்படியா அவன் ஓகேவா, ஐயோ பாவம் அவன் சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவன் நல்லாதான் இருக்கான்னு சொல்ல, பாவம் இல்ல அவன், ஆமா ஆமா ரொம்ப பாவம்னு சொல்லிட்டு அப்படியே டம்மு போறான். இந்த உனக்கும் ஒழுங்கா ஓடிடு, என் பக்கத்துல வராதுன்னு சொல்ல, பரவாயில்லையே எனக்கு ஃபிளவர்ஸ் கொடுத்த என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கான்னு சொல்ல, வர எல்லாருக்கும் தான் நான் கொடுக்குறேன், உனக்கு மட்டுமா கொடுக்குறேன் போடா அப்படிங்கிற மாதிரி வேணும்னே கிராட் அந்த பக்கம் ஓடிட்டா. எனக்கு என்னமோ இந்த மாதிரி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றதுதான் என் கனவு மச்சான், வாடா போலாம் அப்படிங்கிற மாதிரி டம் அப்படியே போக, ஆனாலும் நம்ம லாவா பையனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, வேவை விட்டுட்டு வந்தது அதை பத்தியே தான் திங்க் பண்ணிட்டு இருக்கான். சேம் டைம் அடுத்து இங்க நம்ம பெங்கோ எல்லாருக்கும் இந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு போல. என்ன நீ எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு ஒரு ஆன்டி கேக்குறாங்க. அப்படிலாம் கிடையாது, கோயில்ல எல்லாருக்குமே இந்த மாதிரி ஹெல்ப் நான் எப்பயுமே பண்ணுவேன் தானேன்னு சொல்ல, ஆமா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி அப்ப என் பொண்ணை பாத்துக்கோ, என் பொண்ணை கூட கரெக்ட் பண்ணிக்கலாம், சாப்பிட வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டி அந்த பக்கம் போக, சரின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிக்கிறான் பெங்கு. அங்க பார்த்தா டாக்டர் ரூட்டும் மையும் வந்து நிக்கிறாங்க. வா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மையம் கிட்ட பேசலான்னு வரான். ஆனா அப்படியே ஒரு மாதிரி இருக்கு டாக்டர் கூட பார்க்கும்போது. இந்தான்னு சொல்லி டாக்டர் கையில கொடுக்க அவன் சிரிக்கவே இல்லை, வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டான், எதுவுமே பேசவும் இல்லை பெங்கிட்ட. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த கோயில் அப்படியே ஒன்னா அப்படியே ரவுண்டா போய்கிட்டே இருக்காங்க. அவங்க பேர் கூட எல்லாரும் போவாங்க போல. இது வந்து இந்த கோயில எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு சடங்குன்னு சொல்லிட்டு டாக்டர் பேசிட்டே வந்துட்டு இருக்காரு. பின்னாடி பெங்கு வரான், இது எல்லாத்தையும் பாக்குறான். அவனுக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு. அவனோட லவ் பண்ற ஆள் கூட இன்னொருத்தர் வரும்போது அப்படித்தானே இருக்கும். அப்புறம் கிராட் கிராட் ஸ்லிப் ஆகி இவளுக்கு போக டக்குன்னு டம்மு பிடிச்சிட்டான். இதுக்காக உன் கூடவே வந்தேன், இப்பதான் ஹாப்பியா இருக்கு தெரியுமான்னு சொல்ல, வாய் மூடிட்டு போயிரு, இதுக்கப்புறம் ஏதாவது பேசினா அவ்வளவுதான், இப்படியே போனா உன் கூட சொர்க்கத்துக்கு வருவேன், சொர்க்கத்துக்கு என் கூட வந்தா எட்டி வச்சு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டே போறா.
அப்புறம் லாவா பின்னாடி அப்படியே வேவ் வரான். நீ எப்படி இங்க வந்த? நீ எதுக்கு இங்க வரன்னு என்கிட்ட சொல்லாம வந்த? சொல்ல வேண்டியதானே? ஹலோ, டாம தான் இங்க கூட்டிட்டு வந்தான். நீ என்ன அவாய்ட் பண்ற? நான் உன்னை அவாய்ட் பண்ணவே இல்லை. லூஸ் மாதிரி பேசாத. சீக்கிரம் இந்த சடங்கு முடிக்கணும்னு சொல்ல நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் அப்படியே வேவ் போறான். ஆனா ஒரு மாதிரி இருக்கு லாவாக்கு. அப்புறம் பார்த்தா அந்த கோயில இருக்க ஸ்டெப்ஸ்ல உட்காந்துருக்கான். லாவாவும் கரெக்டா இறங்கி வரான். லாவாவை பார்த்தோன்னே கடுப்பாயிடுச்சு. அப்படியே வேவ் அவன்கிட்ட பேசுறான். எதுக்கு இந்த மாதிரி நீ பண்ற? எனக்கு உன் மேல கோவமா இருக்கு. என் மேல நீ கோவமா இருந்தா என்கிட்ட சொல்ல அப்படிங்கிற மாதிரி வேவ் கேட்கறான். நான் எதுக்கும் மேல கோவப்பட போறேன், அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல, ஆனா நீ என்கிட்ட இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கு. நீ என்கிட்ட அட்டாச் ஆக வேணாம்னு தோணுது. நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தோம் தான், உண்மையை ஒத்துக்கிறேன். அதுக்காக நீ எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே வர்றது எனக்கு பிடிக்கல. என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காதன்னு சொல்ல, நான் வேணும் தான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்ல, ஆனா இது நான் எனக்காக தான் பண்றேன். எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் வேண்டாம், தேவையில்லை. நான் இப்படிதான், என்ன உனக்கு பிடிக்காது, என்ன மாதிரி ஒருத்தனை உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கத்த ஆரம்பிக்கிறான். கேட்கும்போது அப்படியே வேவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹே வேவ், நீ வந்துட்டியான்னு சொல்லிட்டு கிராட் வரா. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இப்பதான் லாவா சொன்னான்னு சொல்ல அப்படியே ஒரு மாதிரி இருக்கு வேவுக்கு. ஆமா, எனக்கு உடம்பு சரியில்லைதான். யாருமே என்ன பாத்துக்க முடியாது. எனக்கு உடம்பு சரியில்லை, நானே என்ன பாத்துக்கிறேன். மத்த யாரும் என்ன பாத்துக்கணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போறான். ஒரு மாதிரி இருக்கு கிராட்டுக்கு. ஐயோ அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு லாவாக்கு. என்னாச்சுடா, ஏன்டா அவன் கோச்சிட்டு போறான்? டீ சாப்பிட போலான்னு சொன்னா கேட்காம அவன் பாட்டுக்கு போயிட்டான். நீ கூட வரியா டீ சாப்பிடன்னு சொல்ல, இன்னொரு நாள் நான் வரேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் போறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு லாவா அந்த பக்கம் போயாச்சு. கிராட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்க. டம்ம சொல்றான், நம்ம 2 பேரும் வேணா டீ குடிக்க போலாமான்னு. உன்னை நான் கூப்பிட்டேனா? நான் வேணா ட்ரீட் வைக்கிறேங்கிறான். தேவையே இல்லை, நீ குடிக்கணும்னா நீ தனியா போய் டீ குடி, உன் கூடலாம் என்னால வரவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வேகமா கிராட்டும் அந்த பக்கம் போயிட்டா. அப்புறம் சேம் டைம் இங்க நம்ம வேவ் பையன் தான் ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணி ஹனி கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான். எனக்கு தேவையில்லை, யாருமே எனக்கு தேவையில்லை, அவனை நான் மறக்கணும் மறக்கணும் மறக்கணும்னு சொல்லி இருக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து குடிக்கிறான். ஹனி வந்து எவ்வளவு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் இவன் கேட்கற மாதிரி இல்ல, ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். சேம் டைம் லாவாவும் இன்னும் வேவ் வரலையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். கரெக்டா அங்கிள் வராரு. என்னாச்சுடா, ஏன்னு தூங்கலையான்னு சொல்ல, இன்னும் வேவ் வரல, அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, எங்க போனா? எனக்கும் அவனுக்கும் ஆர்குமெண்ட்டா அவன் போயிட்டான். போலாமா வேணாமான்னு தெரியல, அதான் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன்னு சொல்ல, சரி ஓகே, இன்னும் நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணலையான்னு சொல்ல, எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அவன் என்கிட்ட அட்டாச் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். நான் வேணான்னு சொன்னா அவன் ஏன் இந்த மாதிரி பண்றான்னு தெரியல. நான் வேணா போய் பார்த்துட்டு வரவா? போய் பார்த்துட்டு வா. அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்றேன், அதை கேளு. நம்ம தான் அவனை இங்க பாத்துக்கணும், ஏன்னா நம்ம தான் அவனை கூட்டிட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம நான் உன்கிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. என்னால என்னோட பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியல. இருந்தாலும் நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். நான் சொல்றது தப்பா நினைச்சுக்காத. உன் மைண்ட் என்ன சொல்லுதோ அதை விட்டுரு, உன் மனசு சொல்றதை கேளு. உன் மனசுக்கு பிடிச்சிருந்தா அதை நீ பண்ணு, யார பத்தி யோசிக்காது, சரியான்னு சொல்லிட்டு அங்கிள் அந்த பக்கம் போறாரு. போன சீன்ல பார்த்தா அங்கிள் லவ் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப பார்த்தா இப்படி சொல்றாரு. ஒண்ணும் புரியாம லாவா எரிஞ்சு கிளம்பி போறான். அப்புறம் இங்க அங்கிள் அவரோட லவ்வரை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு போட்டோ எல்லாம் பாத்துட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா அங்க டாக்டர் விட்டு வந்து நிக்கிறாரு. நீ வரமாட்டேன்னு நினைச்சேன், ஏன் வரமாட்டேன்? உன் மேல கோவம் இருக்குதா? இல்லன்னு சொல்ல, அதுக்காக என் பாய் ஃப்ரெண்டை விட்டு கொடுப்பேனா? அதெல்லாம் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் 2 பேரும் கொஞ்சம் இப்ப சரியாயிட்டானுங்க. அப்படி கிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் ஹாப்பியா இருக்காங்க. சோ இப்ப 2 பேரோட பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படியோ ஹனியோட பார்க்கு வந்துட்டாங்க லாவா. ஏய் வேவ், இங்க என்னடா பண்ற, வாடான்னு சொல்ல, நீ என்ன பத்தி எதுக்கு கவலைப்படுற? எதுக்கு வந்த? போ, நான் கூட வரமாட்டேன், நான் இங்கதான் குடிப்பேன், இங்கதான் இருக்க போறேன்னு சொல்ல, லூசு மாதிரி பேசாத, உன்னை கூட்டிட்டு போகதான் வந்தேன், வான்னு சொல்ல, உன் கூட நான் வரமாட்டேன். நீ தான் என்ன உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டீல, பேர்டனா இருக்க விரும்பல, லூஸ் மாதிரி பேசாத, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு சொல்ல. வீட்டுக்கா? உன் கூடயா? சரி, உன் கூட நான் வீட்டுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்றதை நீ செய். என்ன? எனக்கு கிஸ் பண்ணுன்னு சொல்ல, லூஸ் மாதிரி பேசாத, எல்லாரும் இங்க பாக்குறாங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ ப்ரூவ் பண்ணு, என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையா நீ ப்ரூவ் பண்ணு, அதுக்கப்புறம் பாக்கலாம்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண மாதிரி போக டக்குன்னு ஹனி பொண்ணு எந்திரிச்சிருச்சு. பேசாம வாடா அப்படின்னு சொல்லி வேவோட கையை பிடிச்சி கூட்டிட்டு அந்த பக்கம் அப்படியே லாவா போறான். வேவ் நான் கூட வரமாட்டேன், தனியா தான் போவேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் போயிட்டான். அந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. நீங்க தனியா இருந்தா பேய் வந்துரும்டா, நான் இப்போ 1 2 3 சொல்லுவேன், அதுக்குள்ள நீ வரல நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லி லாவா சொல்றான். கவுண்ட் பண்ணிட்டே இருக்கான். வேவ் வர மாதிரி தெரியல. கவுண்ட் பண்ணிட்டு கடைசியில அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டா, நான் போறேன், இதுக்கப்புறம் உனக்கு வெயிட் பண்ண மாட்டேன்னு. ஆனாலும் போறதுக்கு இவனுக்கும் மனசு வரல. அப்படியே அங்க ஒரு பக்கம் வேவுக்கு போலாமா வேணாமான்னு அவனும் யோசிச்சிட்டே நிக்கிறான். அதுக்கு மேல முடியல. லாவா பேசுறான், ப்ளீஸ் வேவ் புரிஞ்சுக்கோ, நான் சொல்றேன், எனக்கு உன் மேல லவ் இருக்குதான், என் மனசுல நீ இருக்க, ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி நான் நல்லவன் கிடையாது, என்ன மாதிரி ஒரு பொறுக்கி பையன் உனக்கு வேண்டாம். என்னோட ஃபீலிங்ஸை வந்து சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா ஒருவேளை உன்னோட ஃபியூச்சர் வேற மாதிரி இருந்து என்னை விட்டு போயிட்டா நான் என்ன பண்றது? சோ அதுக்குதான் சொல்றேன், வேணா இது இதோட நிறுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒரு பக்கம் ஃபீல் பண்றான். இதெல்லாம் கேட்கும்போது வேவ்க்கு ஒரு மாதிரி இருக்கு. வேவ் டக்குன்னு வந்துட்டான். நான் உன்னை மறந்துடுவேன் தானே நீ நினைக்கிற, ஆனா நீ
நீ அந்த மாதிரி கிடையாது. நீ வெளியே மட்டும்தான் கரடு முரடா இருக்க. மனசை பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப நல்லவன். எனக்கு தெரியும் உன்னோட ஃபீலிங்ஸ். இந்த உலகத்துல உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு என்ன மாதிரி ஒருத்தன் கூட இருந்தாதான் லைஃப் நல்லா இருக்கும். எனக்கு புரிஞ்சிச்சு உன்னோட லவ். இப்ப உனக்கும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, என்னை விட என்ன பெட்டரா புரிஞ்சுக்கிட்டது நீதான் எனக்கு தோணுதுன்னு லாவா சொல்றான். இப்பவாது புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்ல, சரி ஓகே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பாக்குறான். அப்புறம் அவன் கழுத்துல கிஸ் பண்றான், கணத்துல கிஸ் பண்றான், நெத்தில கிஸ் பண்றான், அப்புறம் லிப்ஸ்ல கிஸ் பண்றான். இப்படி கியூட்டா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிசிங் மூமெண்ட் அப்படியே படிப்படியா போக ஒரு வழியா ரெண்டு பேரும் கியூட்டா கிஸ் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே வா போலான்னு சொல்ல, எனக்கு கால் வலிக்குது, டயர்டா இருக்கு, நீ தூக்கிட்டு போட்டு உன்னை காணும்னு தேடிட்டு வந்தது நான்டா, எனக்கும் தாண்டா கால் வலிக்குதுங்கிற மாதிரி லாவா சொல்றா. அதெல்லாம் முடியாது, நீ என்ன தூக்கிட்டு தான் போகணும்னு சொல்ல, சரி ஓகே வான்னு சொல்லிட்டு அவனை அப்படியே உப்பு முட்டை தூக்கிட்டு போக ரெண்டு பேரும் ரொமான்ஸ் இப்பதான் லைட்டா ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே ஹாப்பியா ரெண்டு பேரும் போறாங்க. அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் ஃபுல்லா டே அண்ட் நைட்டு லவ்லியே இருப்பானுங்க போல. ஒன்னா போறது என்ன, ஒன்னா சுத்துறது, ஒன்னா சாப்பிடுறது, அப்படியே படுத்திருக்கிறது, புக்கு படிக்கிறது, பீச்சுக்கு போறதுன்னு மூமெண்ட் ஹாப்பியா போயிட்டு இருக்கு. ரெண்டு பேரோட லவ் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டெவலப் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்ப ஃபுல்லா லவ் டெவலப் ஆயிடுச்சு. அப்புறம் ரெண்டு பேரும் ஜாலியா அப்படியே பீச்ல உட்காந்து அப்படியே பார்த்துட்டு பேசிட்டு விளையாண்டு இருக்காங்க. ஆரஞ்சு சாப்பிட்றேங்கிற பேர்ல இவன் அவன் மேல வச்சு சாப்பிட்றான், இவன் கிட்ட இருக்கா ஆரஞ்ச அவன் பிடுங்கி திங்கிறான். அப்புறம் அப்படியே ஹாப்பியா இவங்க மூமெண்ட் எல்லாம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் வேவுக்கு பேர் இல்லைன்னு ஃபீல் பண்ணான்ல, இவனுக்காக நோவா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வைக்கிறான். எனது நோவாவான்? ஆமா, நீ லாவா நான் நோவா, நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்ல, ஏதோ ஒரு தாய் நேமை வச்சுட்டு இதுதான் இதுக்கப்புறம் உன் பேருன்னு சொல்றான். ரொம்ப ஹாப்பியா இருக்குடா, எனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்ல அவன் கையில பெண்ல அந்த பேர் எழுதி காட்டுறான். உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, சோ அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த லாஸ்டா கிசி மூமெண்ட்லயே அப்படியே நோவா இல்ல நவான்னு நினைக்கிறேன், நவா மகாஷமுத் அந்த பேர், சாரி அந்த தாய் நேம் எல்லாம் வாயிலேயே வரமாட்டேங்குது, நான் என்ன பண்றது, சோ அதனால தப்பா சொல்லிட்டேன். நவா மகாசமுத் அந்த பேரு. சோ அதுக்கப்புறம் ஃபைனலி கிசிங் மூமெண்டோட இந்த எபிசோட முடிக்க சைட் ஸ்டோரியில காட்டுறாங்க. டாவின் செத்துட்டானா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்கான். பேங்காக் ஃபுல்லா செக் பண்ணியாச்சு, ஸோ அவன் அங்க இல்ல, அவன் ஒரு வேளை இறந்து போயிருப்பான்னு நினைச்சோம், ஆனா அவன் உடம்பு கிடைக்கல, உயிரோடு தான் இருக்கான்னு சொல்லி ஒருத்தர் சொல்ல, அங்கிருந்த ஒருத்தர் பாடி கிடைக்கலன்னா அவன் கண்டிப்பா உயிரோடு தான் இருப்பான், விக்டர் கிட்ட இந்த வேலையை கொடுத்ததுக்கு பேசாம நம்மளே இந்த வேலையில இறங்கி இருக்கலாங்கிற மாதிரி சொல்ல, அங்க பார்த்தா புதுசா ஒரு கேரக்டர், ஆல்ரெடி நம்ம ஒரு 2-3 எபிசோடுக்கு முன்னாடி பார்த்தா பழைய கேரக்டர் தான், அந்த டாவினோட அக்காக்கு ஹஸ்பண்டா வர போறாருல அந்த ஆளு, நம்ம டாங்கு பையன், டாங்கா டோங்கா பேரை வேற மறந்துடுறேன்ப்பா, தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்ம டோங்குனே வச்சுக்கலாம், டோங்கு பையன் தான் அங்க இருக்கான். சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல அவனோட என்ட்ரி இருக்கும் போல இருக்கு. சோ இவனும் அவனை கொலை பண்ணத்தான் வந்திருக்கான் அங்க நம்ம வேவ. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, வீடியோ பிடிச்ச கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.